நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் நிஷா எப்ப பார்த்தாலும் குஷியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு வாட்டி கூட நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறா. இப்ப கூட நீ பார்த்தல, தலைக்கணிய மேல தூக்கி போட்டு கெட் அவுட்ன்ட்டா. சோனா மட்டும் குறைஞ்சவே இல்லைண்ணா. எப்ப பார்த்தாலும் குஷி. ஆபீஸுக்கு போன ட்ரெஸ் கூட கூட தர மாட்டேங்கிறா. ஆபீஸுக்கு போனா நாள் பூரா எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கா. இஷான், லிசன், இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை செக் பண்ணி சொல்லு. பாப்பாக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அதை பாக்குறதுக்குள்ள லிசன் நிஷான், சின்ன குழந்தைங்க பொதுவா எவ்வளவு நேரம் தூங்கணும்னு பார்த்து சொல்லு. அப்படி இப்படின்னு தொல்லை பண்றா. இவளால நாள் ஃபுல்லா உட்காந்து இன்டர்நெட்ல குழந்தைங்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? உண்மையிலேயே இந்த குஷி நம்மளோட எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சுக்கிட்டான்னு தான் தோணுது. ஏய், யார் நீ? எந்திரி. இது ஏன் தலைகாணி தம்பி? எந்திரி எந்திரி எந்திரிச்சு அந்த பக்கம் போ போ போ. இடத்த காலி பண்ணு போ. ஏய், நம்ம தூக்கம்லாம் போச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் நைட்டு என்னால சரியா தூங்கவே முடியல தம்பி. ஏன்னா இந்த குஷி நடு ராத்திரியில எப்ப வேணாலும் எந்திரிச்சிருவா. அப்புறம் அவளை இப்படி தோல்ல தூக்கி போட்டு ராத்திரி பூரா தூங்க வைக்க வேண்டியதா இருக்கு. அவ தூங்கறதுக்குள்ள ராத்திரி முடிஞ்சு பகல் ஆயிடுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குஷி உங்க ரூம்ல அழுவா, சோனா என் ரூம்ல என்ன எழுப்பி பாலை ரெடி பண்ணுன்னு சொல்வா. ராத்திரி பூரா நான் பால் கரைச்சிக்கிட்டே இருக்கேன். டேய் இலேஷ், இந்த நேரத்துல ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? கேக்குறால சொல்ல. இவங்க வைஃபை இவரை ரூமை விட்டே துரத்திட்டாங்க. இவன் சம்சாரம் இவன் ரூமுக்கு வரமாட்டேங்கிறா. அப்படின்னா நிஷானி இலேஷன ரூமை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பதான் குஷி நிம்மதியா தூங்க முடியுமா? சோனாவும் குஷியோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இலேஷனோட ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு குஷி ஒரு தும்மல் தும்பிட்டாலாம். அதனாலதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமும். நான் என்னடான்னா கால்ல இருந்து பாத்து God bless you. காலையில இருந்து தும்பிட்டே இருக்கான. என்ன பத்தி யாருமே கவலைப்படல. சரிடா, நீ கோவப்படாத, நீ சந்தோஷப்படணும். என்ன சுகானா நம்ம குஷிய ரொம்ப நல்லா பாத்துக்கறால. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் நீ குஷியோட அப்பன் தானடா நீ. சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நீ குஷிய பார்த்து பொறாமப்படுறியா? சீ 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 சீ. புரிஞ்சுக்கோங்கடா, இன்னும் நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இல்ல, அப்பாவாயிட்டீங்க. ஒரு நல்ல அப்பாவோட கடமை என்ன தெரியுமா? அவன் தன் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணணும். என்ன மாதிரி. என்னோட ஸ்வீட்டி பிறந்தப்போ நான் அவளோட டைப்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். அவளுக்காக பால் காய்ச்சி கொடுப்பேன். அப்புறம் நடு ராத்திரி அவ எழுந்து அழும்போது நான் அவளை என்ன இப்படி என் தோல்ல போட்டுக்கிட்ட அவளை ராத்திரி பூரா ரூம்குள்ள குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துகிட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்களுக்கு வெறும் தாய் பாசம் மட்டும் பத்தாதுடா, தந்தை பாசமும் நிச்சயம் தேவைப்படும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்னா, கரெக்ட். அதனாலதான் நான் அந்த அளவுக்கு அவளோட படிப்பை பத்தியும் காலேஜ் பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் யோசிச்சேன். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிங்கல்ல? இல்லனா இல்ல. ஆனா இனிமே இங்க பாருங்க, கொடுங்க. என்னோட குஷிக்கு நான் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வளர்ப்பேன். நீங்க வேணா பாருங்கண்ணா, நான் என்னோட குஷி வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ண போறேன்னு. நான் என் குஷிக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கத்து தருவேன். நல்ல பெரிய ஸ்கூல்ல அவளை சேர்த்து விடுவேன். இருக்கிறதுல பெரிய காலேஜ்ல படிக்க வைப்பேன். அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். அதாவது அவளுக்கு ஸ்விம்மிங், டான்சிங், ஸ்கேட்டிங், சிங்கிங் எல்லாத்தையும் அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் தெரியுமா? அவளுக்கு நல்ல வசதியான நல்ல குணமுள்ள நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, இந்த காலத்துல நல்ல பையன் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும். அண்ணா எங்க? அண்ணே 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 அண்ணா எங்க இருக்கீங்க? அவரு போய் 6 மாசம் ஆச்சு. வாங்க. கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ நான் கொசு கடியை விட உங்க கடி தாங்க முடியலன்னு ஓடிட்டாரு. இத பாருங்க இலேஷனா, இந்த 2 ஸ்வீட்டிக்காக பெருசா எதுவுமே பண்ணல. ஸ்வீட்டி குழந்தையா இருக்கிறப்ப ராத்திரி ஃபுல்லா அழும்போது இவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ரஜினி நீ தான் பாவம். அவங்க தான் ஸ்வீட்டியை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நீ சரியா சொன்ன தம்பி. இவரு கதை விட்டுட்டு போறாரு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு அம்மா தான் குழந்தைய எப்படியாவது வளர்த்துருவாங்க. அப்பங்காரன் வேலைக்கு போனா என்ன, தூங்கினா என்ன பண்ணாலும் சரி. அதனால வா, நாமளும் போய் தூங்கலாம்.
எங்க தூங்குறது? உங்களுக்கு தான் ரூம்குள்ள அனுமதியே இல்லையே. அப்போ சரி, உன்னோட ரூம்ல போய் தூங்கலாம். ஏன் ரூம்ல எதுக்கு? நடுராத்திரி சுகானா அங்க வந்துட்டானா? அதனால என்ன? தேவையில்லாம பிரச்சனை தான் ஆகும். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இங்க தூங்குங்க. நான் என் ரூமுக்கு போறேன். பை பை பை. ஈஷான், அடச்சே, இந்த வீட்ல எல்லாருமே சுயநலவாதியா இருக்காங்க. ஈஷான், ஈஷான். சுஹானா, ரூம்ல போய் படுத்துக்கோ. நீங்க தூங்குங்க. நான் எப்படியும் தூங்கிடுவேன். நீ போய் ரூம்ல படுத்து தூங்க. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. குஷியும் நல்லா தூங்குறா. தூங்கும்போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்க பாருங்களேன். ஆனா குழந்தைங்க மேல உனக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல சுஹானா. நானும் தான் நிஷாக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லா மம்மிஸும் அவங்க குழந்தைங்கள தூக்கிட்டு வரதை நான் பார்ப்பேன்ல, ஃபேமிலி கெட் டுகெதர்லையோ இல்லை ஏதாவது பார்ட்டிலையோ. அது எனக்கு ரொம்ப வியர்டா தெரியும். எதுக்கு தேவையில்லாம இவங்க குழந்தைய தூக்கிட்டு ஊர் சுத்துறாங்கன்னு நினைப்பேன். ஆனா முதல் தடவையா குஷியை நான் என் கையால தூக்குனேன் இல்ல, அப்போ ஒரு மாதிரி ஃபீலிங் வந்தது. ஆனா அது ஸ்பெஷலா இருந்தது. அதுக்கப்புறம் நான் குஷியோட டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணேன், இவளுக்காக மில்க் ரெடி பண்ணேன். அப்போ எனக்கு என் மாம் ஞாபகம் வந்தது. என்னோட மாமும் என்னை இந்த அளவுக்கு தான் பார்த்துருப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமா. உங்க அம்மா உன் மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்கல்ல. ரொம்ப. ஏன்னா என் கூட கொஞ்ச நாள் தான் இருக்க போறோன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவங்க ஹோல் லைஃபோட பாசத்தை அந்த நேரத்திலேயே கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க செத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுல கவனமா இருந்தாங்க. இந்த விஷயம் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் அன்பு செலுத்த வேண்டிய நேரம் வந்தப்போ மாமி என் கூட இல்ல. அதனாலதான் நீ உங்க அம்மா மேல காட்ட முடியாத பாசத்தை குஷி மேல காட்டிய சுகானா. மாம்ஸ் ரொம்ப நல்லவங்க நிஷா அக்கா. அதனால தானே நீங்களும் ஒரு மதராக ஆசைப்படுறீங்க. Every woman wants to be a mother. Being a mom is the bestest feeling ever. இல்ல? ஆமா சுகானா, நான் தாயாகவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சப்ப இந்த உலகமே எனக்கு இருண்டு போயிடுச்சு தெரியுமா. நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா குஷியை கொண்டு வந்து என் கையில கொடுத்த பாரு, அந்த நிமிஷம் தான் என் வாழ்க்கையில வெளிச்சம் மறுபடியும் வந்துச்சு. ரொம்ப நன்றி சுகானா.
நல்லா இருக்கு, தெம்பா இருக்கு. காலங்காத்தால குளிர்ல வெறுங்கால நடந்து போற சுகமே தனிதான். இந்த நேரத்துல சூடா டீ கிடைச்சா நல்லா இருக்கும். ராதா, ராணு, ஒரு சூடா டீ அட, இவங்க 2 பேரும் இங்க. ஏய் இஷான், இஷான், இலேஷ், டேய் இலேஷ், எழுந்துருங்கப்பா, எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு தாத்தா? சுஹானா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? அது சரி, என்ன இதெல்லாம்? நீங்க 2 பேரும் அங்க, இவங்க 2 பேரும் இங்க. அட, 2 பேரும் இங்கேயே தூங்கிட்டாங்களா? இஷான், இஷான் எழுந்துரு, எழுந்து இஷான். இலேஷ் எழுந்து, எழுந்துன்னு சொல்றேன்ல. எழுந்துருங்க, 2 பேரும் எழுந்துருங்க, எழுந்துரு. விடிஞ்சிருச்சா என்ன? ஆமா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, 2 பேரும் ஏன் இங்க படுத்திருந்தீங்க? ஏன்னா பாவம் இந்த 2 அப்பாவிங்களையும் அவங்க பொண்டாட்டி ரூமை விட்டு வெளியே துரத்திட்டாங்களாம். என்ன? ஏம்மா? தாத்தா, நீங்களே உங்க 2 பேர்கிட்ட கேளுங்க. எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அது வந்து தாத்தா, நேத்து குஷிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நானும் சுகனாவும் அவ பக்கத்திலேயே இருந்தோம். என்ன? என்னாச்சு? குஷிக்கு என்னமாச்சு? என்ன ஸ்னீஸ் பண்ணிட்டே இருக்க? பேச விடு. தாத்தா, உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்னு? குஷி நேத்து ஒரு தடவை ஸ்னீஸ் பண்ணிட்டா. ஓஹோ, இப்பதான் புரியுது. ஸ்னீஸ் பண்ணிட்டாளா? அதுவும் ஒரு தடவையா? ஸ்னீஸ் வந்துருச்சா? ஓ, ஐ see. அது சரி, குஷி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ஆமாண்ணா, குஷி இப்ப ரொம்ப நல்லா இருக்கா. நாங்க 2 பேரும் அவளை ஃபுல் நைட் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தோம். தேங்க் காட், அதுக்கப்புறம் அவ ஒரு தடவை கூட ஸ்னீஸ் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா. உங்க 2 பேரையும் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பக்கம் அந்த சின்ன குழந்தைய பெத்தவங்க அந்த குழந்தைய துடி துடிக்க அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அந்த ஆண்டவன் உங்க 2 பேரையும் எப்போ சந்தோஷமா வச்சுப்பா. தாத்தா, குஷி என்னோட பொண்ணு இல்லைன்ற உணர்வே எனக்கு வரல தாத்தா. இஷான், நீ என்ன காரியம் பண்ற? இங்க எமோஷனலா பேசும்போது நீ எதுக்கு குறுக்கிடுற? அட என்ன சுகானா, இதுக்கு பேரும் ஸ்னீஸ் தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து சாயங்காலத்துல இருந்து 100 தடவைக்கு மேல நான் இப்படி ஸ்னீஸ் பண்ணிப்பேன். So what big deal? என்ன சொல்ற? ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் ரூமை விட்டு எதுக்காக வெளியே அனுப்பிட்டீங்க? தாத்தா, தூக்கத்துல இலேஷ் குழந்தை மேல காலை தூக்கி போட பார்த்தாரு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்புறம் இஷான் அடிக்கடி ஸ்னீஸ் பண்ணிட்டே இருந்தான். குஷிக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா? என்ன உளறா? கரெக்ட். ரொம்ப நல்ல காரியம் பண்ண சுகானா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. ஆனா இவங்க 2 பேரும் வெளியே தானே இருந்தாங்க, எப்படி உள்ள வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, முதல்ல நான் வெளியே தான் படுத்துட்டு இருந்தேன். நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் எதிர்க்க டீ கடைக்காரன் இருக்கான்ல, அவனோட நாய் வந்து என் காதை நக்கிட்டு போயிடுச்சு. கிச்சு கிச்சு முட்டின மாதிரியே இருந்துச்சு. என்ன? யா கிலேஷனா, ப்ளீஸ் நீங்க இமிடியேட்டா போய் குளிங்க. இன்னைக்கு ஃபுல் டே நீங்க குஷி தொடவே கூடாது. யா. அப்புறம் நானும் அந்த டீ கடைக்கார நாய்கிட்ட போய் சொல்லிடுறேன், அதுவும் இன்னைக்கு ஃபுல்லா யாரையும் தொடக்கூடாது. எதுக்குண்ணா? ஏன்னா அது இலேஷோட காதை நக்கிருச்சு இல்ல. உங்களுக்கு எப்போ என்ன பார்த்தா கிண்டல் தானா உங்களை? வாங்க, நம்ம குஷிக்கு பால் கலக்கணும்ல. சரி சுகானா. அவனுக்கு பூசிட்டாம்ல. போங்கடா, எழுந்து போங்க. போ போங்கடா. தாத்தா, நீங்க அவனை தொட்டாதீங்க, இருங்க. டேய், தொடாதடா. சொல்லுங்க. இது ஆலப் கஷ்யப் வீடு தான். யாரா? ஆமா. இஷான், என்னாச்சுடா? குஷி. குஷியா? டேய், போன்ல யாரா சொல்லு. ஆமா, குழந்தை என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. சரிங்க.
என்னாச்சு? யாரடா போன்ல? சொல்லு. டேய், ஃபோன் பண்ணது யாரு? சீக்கிரம் சொல்லு. போலீஸ்காரங்க. போலீஸா? போலீஸ்க்கு குஷியோட பேரண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா? குஷியை கூட்டிட்டு போக வராங்க. என்னாச்சு? பிரச்சனை ஒன்றும் இல்லையே. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சித்தப்பா, அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. குஷியோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்களா? போலீஸ் குஷியை கூட்டிட்டு போக வராங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போலீஸ் குஷியை கூட்டிட்டு போக வராங்க. பட் அவங்க எப்படி வருவாங்க? குஷி வாஸ் அபேண்டன்ட். அவ பார்க்ல தனியா தான் இருந்தா. அவ பக்கத்துல யாருமே இல்லையே. அது எப்படி திடீர்னு அவளோட பேரண்ட்ஸ் வருவாங்க? இதெல்லாம் பொய். ஆமா, அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. யா, குஷிக்கு நம்மள விட்டா வேற யாருமே இல்ல ஷான். ஐம் டெல்லிங் யூ ஷான். அவங்க கிட்ட சொல்லிடு, அவங்க யாரும் இங்க வர வேண்டாம். அம்மாடி சுஹானா, அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் தான் என்ன செய்வாங்க சொல்லு? குழந்தைய நாம திருப்பி கொடுத்துத்தானே ஆகணும். குஷி நம்மளை விட்டு போயிடுவாளோ? இல்ல நிஷா, நீ அழாத. இங்க பாரு நிஷா, உண்மையான அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் அப்ப நாம குஷியோட அம்மா அப்பா இல்லையா? சொல்லு இலேஷ். சுகனா, குஷிக்கு அம்மா நான் தானே, நீ தானே சொன்ன சுகனா? ஆமா நிஷாக்கா, குஷி உங்க பொண்ணு, நீங்க அவளோட அம்மா. உங்களையும் குஷியையும் யாரும் பிரிக்க முடியாது. இலேஷ், இலேஷ். இஷான், ஏன் மரம் மாதிரி நிக்கிற? போன் பண்ணி யாரும் இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. பட் சுகனா, நம்மளால எப்படி போலீஸை தடுக்க முடியும்? சுகானா, அவங்க குழந்தைய கொடுக்கும் போதே நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல, குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா கிடைச்சா அப்புறம் நாம குழந்தைய திருப்பி கொடுத்து தானே ஆகணும். நோ இந்திரனா, this is not fair. குஷிக்கு நாம எல்லாம் செஞ்சு நல்லா பாத்துக்கலாம். ஐ ப்ராமிஸ். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இது பரம சுகானா, நாம அவங்கள எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது சுகானா. அவங்க குஷியோட உண்மையான அப்பா அம்மாவா இருந்தா குஷி மேல அவங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு. உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நாம யாரும் குஷியை பெற்றவங்க கிடையாதுல்ல. அது மட்டும் இல்லாம நாம குழந்தைய லீகலா அடாப்ட் கூட பண்ணலையே.
இலேஷ்